ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிரபுயாம் யூடியூப் சேனல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம், ஸோ இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கல்விடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ திருப்பத்தூர் மாவட்டத்திற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை போய் பார்த்துக்குங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம நிபந்தனைகள் நம்ம பார்த்துருவோம். ஒவ்வொன்றாக நம்ம பார்த்துருவோம். விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் பார்த்தீங்கன்னா தனித்தாளில் தங்கள் பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, சாதி, இருப்பிட முகவரி மற்றும் பணி அனுபவம், ஓட்டுநர் பதவிக்கு கேட்டிங்களா, பணி அனுபவம் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பதவிக்கு கேட்டிருக்காங்க போன்ற சுய விவரங்களை குறிப்பிட்டும் இருப்பிட சான்றிதழ் மற்றும் 2 அரசுதழ் பதிவு பெற்ற அலுவலரிடமிருந்து 4 தேதியில் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றுகளுடன் பார்த்தீங்கன்னா இணைத்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கென தனியாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களோ படிவங்களோ அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உரிய சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அலுவலக உதவியாளர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா அனுபவ சான்று தேவையில்லை. இந்த ஓட்டுநர் பதவிக்கு தான் பார்த்தீங்கன்னா அனுபவ சான்று கேட்டிருக்கிறாங்க. அலுவலக உதவியாளர் பதவிக்கு அனுபவ சான்று தேவையில்லை. ரைட்டுங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேரிலோ தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 23/10/2025 பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பித்த பிறகு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னாக்கா விண்ணப்பதாரர்களுக்கு சான்று சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும் நாள், இடம் ஆகியவை பார்த்தீங்கன்னா குறித்த விவரங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக கடிதம் மூலமாக தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர் மூலமாக பார்த்தீங்கன்னா தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணியிடங்களுக்கான தகுதியான நபர்கள் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த செலவில் தான் நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்கன்னா சான்று சரிபார்ப்பின் போது பார்த்தீங்கன்னா அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சான்று சரிபார்ப்பில் பார்த்தீங்கன்னா திருப்திகரமான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தாக தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் பணி நியமனம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பணி நியமனத்தினை எந்த நேரத்திலும் ரத்து செய்யும் அதிகாரம் பணி நியமன அலுவலருக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம நிபந்தனைகள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர் ரைட்டுங்களா, பழங்குடியினர் எஸ்டி, வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா எஸ்டி 18 முதல் 35 வயது கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 58,100 நிலை 1 ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு அடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் கொடுத்துருக்காங்க, பழங்குடியினர் எஸ்டி. ஸோ இதற்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும்
1/7/2025 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா 18 முதல் 35 வயது வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ இந்த 2 பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஓட்டுநர் பதவியாக இருந்தாலும் சரி, அலுவலக உதவியாளர் பதவியாக இருந்தாலும் சரி, ஸோ இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் ஆகிருக்கணும். ஸோ அதற்கு மேல் நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா இதர தகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஓட்டுநர் பணிக்கு. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமம் வந்து சான்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஊதிய விகிதம்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 19,500 71,900 தராங்க நிலை 8. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை காமாப்பா திருநெல்வேலி வட்டம் இல்லை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலின்னு காமாப்பா வட்டத்தில் காலியாக உள்ள ஒரு ஓட்டுநர் இலகுரகம் பணியிடத்திற்கு அரசாணை எண் 169 போக்குவரத்து துறையினே நாள் 16/2/1983 படி திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி மற்றும் நாகர்கோவில் மாவட்டத்தினை இருப்பிடமாக கொண்ட தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து மட்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓட்டுநர் பணிக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி மற்றும் நாகர்கோவில் மாவட்டத்தினை இருப்பிடமாக கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா இந்த அலுவலக உதவியாளர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தினை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா திருநெல்வேலின்னு காமாப்பா கோட்டத்தில் காலியாக உள்ள ஒரு அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு திருநெல்வேலி மாவட்டத்தினை இருப்பிடமாக கொண்ட தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து மட்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பதவிக்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு பொறியாளர் நெடுஞ்சாலை காமாப்பா AR லைன் ரோடு திருநெல்வேலி 627002. கேட்டுங்களா? அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா கோட்ட பொறியாளர் நெடுஞ்சாலை காமாப்பா AR லைன் ரோடு திருநெல்வேலி 627002 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம மற்றொரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.